ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 17 பார்க்குறோம், விலங்குலகம். ஸோ வகைப்பாட்டியல்னா டாக்ஸானமி. இதை ஃபஸ்ட்டு யார் உருவாக்குனார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் இந்த வகைப்பாட்டியலை கொண்டு வந்தார். ஸோ லத்தீன் லாங்குவேஜில் பேரினம், சிற்றினம், அப்புறம் குழுவோட பேர் அதை வச்சு தான் இது உருவாக்குனாங்க. ஸோ 5 உலகம் இருக்குது: மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு. சிற்றினம் இருக்கிறதுலே கடைசி வகை. இது இந்தியாவோட மிகப்பெரிய கிளி பி சிட்டாக்குலா யூப்பட்ரா அப்படிம்பாங்க. அடுத்து பச்சை கிளி சிட்டாக்குலா கெராமர் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே இந்த சிற்றினத்தை சேர்ந்தது. அடுத்து பேரினமில் இந்திய நரி, குள்ள நரி, கேனிஸ் பலிப்பர், அப்புறம் கேனிஸ் ஆரிஸ் அப்படின்ட்டு இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அடுத்து குடும்பம் சிறுத்தை, புலி, பூனை இதெல்லாம் பெரும் குடும்பத்தை சேர்ந்தது. பெலிடவில் அதுக்கு அடியில் இது உள்ளடக்கமாக இருக்கும். அடுத்து வரிசை அப்படின்னா பல வகுப்பு ஒரு வரிசையில் சேரும். சரி, அப்போ ப்ரேயருக்கு போகிறாங்க அப்படின்னா நிறையா வகுப்புகள் சேர்ந்து ஒரு லைனில் நிற்பாங்க. நல்லா சேட்டை மாதிரி குரங்கு சேட்டை, வாலற்ற பெருங்குரங்கு, குரங்கு சேட்டை எல்லாம் பண்ணுவாங்க. மனிதனும் இதில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுவாங்க. நிழலுக்காக பிரமிட் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வரிசைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வகுப்பு ஒரே மாதிரி வரிசை லைனாக தான் சேர்ந்து கிளாஸ்க்கு போவாங்க. முயல், எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு, மனிதன் இதெல்லாம் ஒரே வரிசையில் இருக்கும். சரியா? வகுப்பில் முயல், எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு, மனிதன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கோங்க. நான் முயல், நான் எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு அப்படின்ட்டுவங்கெல்லாம் ஒரே வரிசையில் இருப்பாங்க. தோல் மற்றும் பால் சுரப்பி காமன். இது காமனான பண்புகள். பாலூட்டிகள் வகுப்பில் இருக்கும். அடுத்து தொகுதி அப்படின்றது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது, தொக்கிட்டு நிற்கும். அதனால தான் தொகுதி. ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. பாலூட்டிகளில் பறவை, ஊர்வன, தவளை, மீன்கள், முதுகுநான் உள்ளவை எல்லாமே ஒரே தொகுதியில் இருக்கும். முதுகுநான், முதுகெலும்பு தொடர் உள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகம். இது இது தான் வரிசை. கீழே சிற்றினம், அடுத்து பேரினம். சிற்றினத்தில் தான் கிளி இருந்துச்சு. பேரினத்தில் என்ன பார்த்தோன்னா நரி, இந்திய நரி, குள்ள நரி பார்த்தோம். அடுத்து குடும்பத்தில் பூனை, சிறுத்தை, புலி இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வரிசை லைனாக நிற்கிற குரங்கு, வாலற்ற குரங்கு, மனித குரங்கு, மனிதன் இது பார்த்தோம். அடுத்து அதுக்கு மேலே வகுப்பில் முயல், எலி, வவ்வால், திமிங்கலம், மனித குரங்கு அதெல்லாம் சேர்ந்துருக்கிறத பார்த்தோம். அடுத்து தொகுதி ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. பாலூட்டிகள், பறவை, உருவன, தவளை, மீன்கள், முதுகுநான் உள்ளவை எல்லாமே இதில் வந்துடும். இதுதான் ஆர்டர். அடுத்து ஆரச்சமச்சீர் எது அப்படின்னா ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு. புக் பேக்கில் கூட வரும். ஹைட்ரா ஆரச்சமச்சீர், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் ஆரச்சமச்சீர். இருபக்க சமச்சீர் எதுனா தவளை தான் இருபக்க சமச்சீர். ஈரடுக்கு உயிர் அப்படின்னாலும் ஹைட்ரா தான். ஈரடுக்கு உயிர்னா H2 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இருக்கா. ஸோ ஹைட்ரா H. ஈரடுக்கு உயிர்னா ஹைட்ரா. மூவடுக்கு உயிரி அப்படின்னா முயல், 3 லெட்டர் இருக்குது. அடுத்து கரு வளர்ச்சியின் போது நடுமுதுகு பகுதியில் நீண்ட கோல் வடிவ ஒன்று உருவாகும். முதன்மை உயிர்களில் இது நிலைத்திருக்கும். மற்ற விலங்குகளில் முதுகெலும்பு தொடராக இது மாறிடும். உண்மையான உடற்களி சீலமுடையது நடு அடுக்கில் தான் இருக்கும். உடற்குழி அற்றவை நாடாப்புழு. பொய்யான உடற்குழி உடையவை உருளைப்புழு. உண்மையான உடற்குழி உடையவை மண்புழு, தவளை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். உடற்குழி அற்றவை நாடாப்புழு, பொய்யான உடற்குழி உருளைப்புழு. அடுத்து உண்மையான உடற்குழி அப்படின்றது மண்ணுக்கு உண்மையாக இருப்போம். உண்மை. தவளை தாவி உண்மையாக கரெக்டாக தான் அது ரீச் ஆகும் அது இடத்துக்கு. ஸோ உண்மையான உடற்குழி உடையவை. ஒரு செல் உயிரி அப்படின்றது புரோட்டோசோவா. இருபேரிடும் முறை கரோலஸ் லின்னேயஸ் கொண்டு வந்தது. அமீபா அமீபாவோட இந்த சயின்டிஃபிக் பேர் சொல்லுவாங்கள்ல, அமீபானா புரோட்டியஸ் அப்படின்னு. ப்ரோனாலே ஒரு செல் உயிர். ஸோ அமீபா ஒரு செல் உயிர். அடுத்து ஹைட்ரா அப்படின்னா ஹைட்ரா வல்காரிஸ் அப்படிம்பாங்க. அடுத்து உருளைப்புழு அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அடுத்து நாடாப்புழு டீனியா சோலியம். மண்புழு லாம்பிடோ மாரிட்டிமா. பெரியோனிக்ஸ் எக்ஸ்பேட்டஸ் அப்படிம்பாங்க. அடுத்து அட்டை ஹிரிடினியா குளோரினா. அடுத்து கரப்பான் பூச்சி பெரிப்ளான்டா அமெரிக்கானா. பிளாட்டைட்டா. ஓகேவா. அடுத்து நத்தை அப்படின்றது பைலா குளோபோசா. அடுத்து நட்சத்திர மீன் அஸ்காரிஸ் ரூபென்ஸ். தவளை ரானா. அடுத்து சுவர்பள்ளி பெடார்சஸ் நியூராலிஸ். அடுத்து காகம் கார்வஸ்னு ஆரம்பிக்கும். மயில் பாவோ கிறிஸ்டஸ். அடுத்து நாய் கேனிஸ் பிப்ளிஸ் ஃபேமிலி சேர்ந்தது. அடுத்து பூனை ஃபெலிஸ். அடுத்து புலி பேந்த்ரா டைக்ரிஸ். மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ். இது அமீபா ஒரு செல் உயிரம். ஸோ ப்ரோட்டீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹைட்ரா வல்கராக இருப்பாங்க. ஹைட்ரா அந்த ஒரு படத்தில் கூட வரும், ஹைட்ரான்னு ஒரு டீம். அடுத்து உருளைப்புழு சேட்டை பண்ணும், பொய் உடற்குடல் உடையது. ஸோ அஸ்கு புஸ்க சொல்லும். சஸ்காரிஸ் லுமிரிகாய்டஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நாடாப்புழு அப்படின்னா டீனியா சோலியம்.
சரியா, சோழி கட்டி இந்த இருப்பாங்க அப்படிம்பாங்க. அடுத்து மண்புழு அப்படின்னா மண் தன்மை மாறிக்கிட்டே தான் இருக்கும். பெரிய மண் தான் வந்து எல்லாருக்கும் பெருசு. அடுத்து அட்டை வந்து ஹிரிடினா, இது வந்து ஹீமோக்ளோபின் மாதிரி லைக் ரத்தத்தை தானே உரியும். ஸோ கரப்பான் பூச்சின்னா ஃப்ளாட்டில், அமெரிக்காவில் இருக்க ஃப்ளாட்டில் கூட இருக்கும்ன்ட்டு. நத்தை வந்து ஃபைலுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. நட்சத்திர மீன் ரொம்ப காஸ்ட்லி, ரூபன்ஸ் ரூபா ஜாஸ்தி. தவளைனா ராணான்னு ஞாபகம். சுவர்பள்ளி அப்படின்னு இது ஒரு மியூட்டேட் ஆனது, மியூராலிஸ். காகம்னா காருக்கு வெளியில் காகா வந்து உட்காந்துக்கும். அடுத்து மயில்னா வந்து பாவம் அப்படிங்க. நாய்னா கேனிஸ். பூனைனா ஃபெலிஸ். புலினா பேந்த்ரோ டைக்ரிஸ். மனிதன்னா ஹோமோ செப்பியன். அடுத்து வந்து முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை. முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை பற்றி தான் ஃபுல்லாக அந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். முதுகுநான் அற்றவை என்னென்ன? துளையுடலி, புலியுடலி, தட்டைப்புழு, அடுத்து வந்து நிமட்டோடு அப்படின்ற உருளைப்புழு, அடுத்து வலைத்தசைப்புழு, முட்தோலிகள், அதுக்கப்புறம் அரைநாணிகள். இதெல்லாம் அந்த 9 வந்து முதுகுநான் அற்றவை. முதுகுநான் உள்ளவை எது அப்படின்னா வந்து முதுகுநான் உள்ளவைக்கு ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் மாதிரி, ப்ரோ ஸ்டேஜ் மாதிரி எதுனா வால் முதுகுநாணிகளும் தலைமுதுகுநாணிகளும். அடுத்து முதுகெலும்புகள் என்னென்னா வட்டவாயுடையவை. மீன்கள்லேயே வந்து குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள்னு வரும். அடுத்து இருவாழ்விகள். அடுத்து ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். இதெல்லாமே இதுக்கு கீழே வந்துடும், முதுகுநான் உள்ளவைக்கு கீழே. இப்போ முதுகுநான் அற்றவையில் வந்து துளையுடலி அப்படின்னா ஃபோரிஃபெரா அப்படிம்பாங்க. இதுக்கு இயங்கும் தன்மை கிடையாது, நீர்வாழ் உயிர்நீ. இது வந்து ஆஸ்டியா அப்படின்ற துளைகளால் ஆனது. உடல் சுவர் வந்து ஸ்பிக்யூல்ஸ், அதாவது ஸ்பைக்கு மாதிரி முளைச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். துளையிலேருந்து ஸ்பைக் மாதிரி முள் போன்றது. பாலினா ரெண்டுமே இருக்கும். அடுத்து யூபெக்டெல்லா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து துளையில் வந்து யூனா ஒரு துளை மாதிரி இருக்கா. ஸோ யூபெக்டெல்லா. சைக்கிள் டயர்லேயும் துளையாக இருக்கும். ஸோ துளைனாலே சைக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குழியுடலி அப்படின்னா சீலண்ட்ரேட்டா இல்லாட்டி நிடேரியா அப்படின்னு இருப்பாங்க. குழியுடலி கடல்லையும் இருக்கும், நன்னீர்லேயும் இருக்கும். குழிக்குள்ளே கடலும் போகும், நன்னீரும் போகும். அடுத்து பலசெல் ஆரச்சமச்சீர் திசு கட்டமைப்பு இருக்கும். அடுத்து மீசோகிலியா, குழியிலேருந்து மீசை வர்ற மாதிரி மீசோகிலியான்ற அடர்குழு, புக் பேக்கில் கூட வரும். புற அகம் அப்படின்னு குழியில் புறமும் இருக்கும், அகமும் இருக்கும், 2 அடுக்கு இருக்கும். குழியில் வந்து வாய்த்துவாரம் மூலம் தான் திறக்கும். வாயை சுற்றி சிறிய உணர்வு நீட்சிகள் வந்து இருக்கும். புறப்படத்தில் வந்து அந்த குழியிலேருந்து கொட்டும் செல்கள் வரும். இங்கே வந்து இதிலேருந்து ஸ்பைக் வந்துச்சு, துளையிலேருந்து இங்கே குழியிலேருந்து கொட்டும் செல்கள், நெமட்டோசிஸ்ட்டுகள்லாம் வரும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா குழியாக இருக்கா, குழியாக இருக்கும். ஸோ ஹைட்ரா. அப்புறம் ஜெல்லி மீன், இது 2 குழியுடலுக்கு எக்ஸாம்பிள். இதுவும் புக் பேக்கில் இருக்குது. அடுத்து தட்டைப்புழு அப்படின்னா தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாட்டிகள் மின்தஸ். இது வந்து இருபக்க சமச்சீராக தான் இருக்க முடியும். 3 அடுக்கு உடற்குழி அற்று. இது வந்து ஒரு ஒட்டுண்ணி. தட்டைப்புழுனா ஒட்டுண்ணி தெரியும். இதில் உறிஞ்சிகள் இருக்கும், கொக்கிகள் உதவியால் தான் ஒட்டிட்டு நிற்கும். இதோட கழிவு நீக்கம் வந்து தொடர் செல்களால், அப்படி தொடர்ச்சி தானே இருக்கும் தட்டைப்புழு. ஸோ தொடர் செல்களால் வந்து நடக்கும். இருபால் உயிரி. எக்ஸாம்பிள் வந்து கல்லீரல் புழு, நாடாப்புழு. இது வந்து தட்டைப்புழு. கல்லீரல் புழு, நாடாப்புழு. இது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, இது நாடாப்புழு. ரெண்டுமே தட்டைப்புழுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நிமட்டோடா அப்படின்னா உருளைப்புழு. உருண்டுக்கிட்டே இருக்கே நிமட்டோடா உருளைப்புழு. இது வந்து பொய்யான உடற்குழி உடையது. ஸோ உருளைக்கிழங்குனாலே உருளைக்கிழங்கு புல் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, பொய்யா சொல்லுன்ட்டு பொய்யான உடற்குழி. உருளைனாலே பொய் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது தனித்து மண்ணில் இருக்கும், சில ஒட்டுணியோடு சேர்ந்தும் இருக்கும். இது வந்து கண்டங்கள் வந்து இருக்காது, கண்டங்களற்ற மேற்புறம் வந்து இருக்காது, உருண்டு போயிருக்கும்ல, அதில் கண்டம்லாம் உருண்டையாக இருக்கிற இடத்துல கண்டம்லாம் இருக்காது. இது க்யூட்டாக இருக்கும். ஆனால் க்யூட்டிக்கல்ன்ற மேல்புரை இருக்கும். இது வந்து உருளையாக இருக்குல்ல, மண்ணில் உருண்டு போயிருக்கு. ஸோ வந்து யானை காலில் ஒட்டிக்கும். அப்புறம் அஸ்காரியாசிஸ் நோய்கள் வந்து இங்கே உருவாக்கும். அஸ்காரியாசிஸ் உச்சர் ஏரியா, இது 2 உச்சத்துக்கே போயிடும், உச்சர் ஏரியான்னு உருவாக்கும். அடுத்து வலைத்தசை புழுக்கள் அப்படின்னா வலைத்தசை புழுக்கள் வந்து அன்னலிடா. வலைத்தசை புழுக்கள்னால் அன்னலிடா. இது வந்து உண்மையான உடற்குழி, உறுப்பு மண்டலம் உடைய முதல் உயிரி. உண்மையான உடற்குழி வந்து இருக்கும், உறுப்பு மண்டலம் உடைய முதல் உயிரி எதுனா வலைத்தசை புழுக்கள் தான். புறம் வந்து மெட்டாமியாஸ் வந்து கண்டம் வளையம் ஒன்றுடன் ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கும். இதுக்கு பேர் தான் அன்னுளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று ஜாயிண்ட் அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் அன்னுளி. எதில் வலை தசை புழுக்களில். வலை தசைனாலே ஒரு மாதிரி இந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல, ஒரு சாங் கூட இருக்கும், அன்னத்தை பார்த்தியானா, அந்த மாதிரி வலை தசை வளைஞ்சு டான்ஸு. ஸோ அன்னலிடா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து
அவங்க வந்து உண்மையான உடற்குழியிருப்பு மண்டலம்லாம் இருக்கும், மெட்டாக இருப்பாங்க அவங்க. அடுத்து அன்னுலி. அன்னுலின்னு அவங்க பேர் வந்து உண்மை பேரே அன்னுலி அப்படின்னு ஞாபகம். அவங்களும் க்யூட்டாக இருப்பாங்க. அடுத்து ஈரப்பசியில் உரையால் ஆனது. இந்த டான்ஸ் வலை தசையோட டான்ஸ் பார்க்கணுன்னா சீட்டு வாங்கிட்டு வரணும், பாரம் வாங்கிட்டு வரணும், பாராடியாக்கள் சீட்டுகள் ஞாபகம். இதெல்லாம் இடப்பெயர்ச்சி உறுப்புகள். சரியா? இருபால் ஒரு பால். இது என்னென்ன? நீரிஸ், மண்புழு, அட்டை. நீரிஸ், மண்புழு, அட்டை. உருளைக்கிழங்குனாலே உருளை அப்படின்னாலே வந்து என்ன ஞாபகம்? யானை காலில் உருண்டுட்டு ஒட்டிடும். இன்னொன்று வந்து அஸ்காரியாசிஸ், ஆல்ரெடி தெரியும். அஸ்காரியாஸ் உச்சத்துக்கு போயிடும். இது வளைந்து வளைந்து போடுறது அப்படின்னா, வளைந்து வளைந்து போடுறதுன்னா அட்டை, மண்புழு, நீரிஸ். தண்ணிக்குள்ளேயும் வந்து சில பேர் டான்ஸ் ஆடுவாங்கள்ல, மீன் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நீரிஸ், மண்புழு, அட்டை. அட்டை மாதிரி ஒட்டிக்குவாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து கணுக்காலிகள். கால்னாலே ஆர்த்தோ டாக்டர். ஸோ ஆர்த்தோபோடா. விலங்குலகின் பெரிய தொகுதி. நிறையா கால் இருக்கும். ஸோ விலங்குலகின் பெரிய தொகுதி எதுனா கணுக்காலிகள். நிறையா கால் இருக்கனால அதுதான் பெரிய தொகுதி. இருபக்க சமச்சீர். உண்மையான உடற்குழி உடையது. கைட்டின்ற பாதுகாப்பு உரை. கால் இருந்தால் கையும் இருக்கும். ஸோ கைட்டின் தான் பாதுகாப்பு உரை. இது வந்து உதிரும் தோல் உரித்தல் வந்து பண்ணும். கால் வந்து தோலை வந்து உரிச்சு போடும், கையை வச்சு காலை வச்சு. அடுத்து உடற்குழி. இதோட வந்து உடற்குழி வந்து ஹீமோ லிம்ப் என்ற திரவத்தினால் ஃபில் ஆகி இருக்கும். சரியா? கணுக்காலிங்க நிறைய கால் இருக்குல்ல, அதுக்கு நிறைய பிளட்டு தேவைப்படும். ஸோ ஹீமோ லிம்ப்புன்ட்டு உடற்குழி வந்து ஃபுல்லாக வந்து ஹீமோ லிம்ப் உடற்குழி வந்து நிரப்பப்பட்டிருக்கும். கணுக்கால் நிறையா கால் இருக்கனால நிறையா ரத்தம் தேவைப்படும். ஸோ ஹீமோ. சரியா? ப்ராப்பரான ரத்தக்குழல் இருக்காது, உடம்பு முழுசுமே ரத்தம் போயிட்டுருக்கும். ஸோ திறந்த வகை ரத்த ஓட்டம். நில வாழ்க்கைகள். ட்ரக்கியா நுண்மூச்சுக்குழல் மூலம் சுவாசிக்கும். ட்ரக்கியா காலை வச்சு ஏறும். காலை வச்சு நல்லா ட்ரக்குக்குள்ளே ஏறி போயிடும். அதுக்கு இடம் இருக்காது மூச்சு விடுறதுக்கு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகியிருக்கும் ட்ரக்கு. அதனால் மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் பண்ணோம், வெளியில் நீட்டிகிட்ருக்கோம். ஸோ கழிவு நீக்க உறுப்பு எப்படின்னா வந்து மால்பீஜியன் குழல். சரியா? நிறைய கால் இருக்கும்ல, அதனால் மாலுக்கெலாம் போயிடும். கழிவு நீக்க உறுப்பு மால். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறையா கால் இருக்குது, எல்லாமே எக்ஸாம்பிள். இறால், நண்டு, கரப்பான், மரவட்டை. சென்டிபீட்னா பூரான் 100 கால்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு 30 இணைக்கால்கள் தான் இருக்கும். பூரா 3 லெட்டர் இருக்குல்ல, ஸோ 30 இணைக்கால் தான் இருக்கும். மில்லிபீட்னா மரவட்டை, இதுக்கு 1000 கால்னு அர்த்தம். ஆனால் 100 கால் தான் இருக்கும். அடுத்து மெல்லுடலினா மொலஸ்கா. மெல்லமாக இருக்குது. நன்னீரில், கடல் நீரில், நிலத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நத்தை, ஆக்டோபஸ். சரியா? இது வந்து இருபக்க உயிரி. இப்படி வந்து உடற்கண்டம் இருக்காது, இதுக்கெல்லாம் உடற்கண்டம்லாம் இருக்காது. ஸோ உடலை சுற்றி வந்து மேண்டில், பேர் மாதிரியே இருக்கும். மேண்டில் அப்படின்ற மென் போர்வை இருக்கும். இது வந்து கால்சியம் ஓடும் இதில் இருக்கும். செவில், நுரையீரல் இல்லாட்டி ரெண்டுமே கூட இருக்கும். லார்வா நிலையிலேருந்து இது வளர்ந்து வரும். அடுத்து இது வந்து இப்போ ஆக்டோபஸ் பற்றி சொல்லுவாங்க. ஆக்டோபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் வரும், இந்த ஷார்க் படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் தான் அந்த ஷிப்பை, அண்டர் கிரவுண்ட் ஷிப்பையே பிடிச்சி அழுத்தும். ஸோ வந்து அதுக்கு உணர்ச்சி அதிகம், தன் விழிப்புணர்வு அதிகம், ஆளுமை அதிகம், அறிவாற்றல், தனித்தன்மை, மனிதர்களுடன் தொடர்பு, ஒரே முதுகு நாணற்ற உயிரி ஆக்டோபஸ் மட்டும்தான் வந்து இதெல்லாம் இருக்கிற ஒரு முதுகு நாணற்ற உயிரி அப்படின்றாங்க. மனிதனுக்கு அடுத்து பூமியில் ஆதிக்கம் எது செலுத்தும்னா ஆக்டோபஸ் தானே. அடுத்து முத்தோலிகள். ஏகைனும் டெர்மட்டாலஜி அப்படிம்பாங்கள்ல, தோல் சம்மந்தப்பட்டது. ஸோ முத்தோலிகள்னால் ஏகைனும் டெர்மட்டாலஜி. கடலில் இருக்கும். உண்மையான உடற்குழி வந்து இதுக்கு இருக்கும். முத்தோலிகளுக்கும் பார்க்க தான் முள் இருக்கும், ஆனால் வந்து உண்மையாக இருக்கும் அது. அடுத்து இது வந்து முதிர் உயிரியா, அதாவது இது முதிர்ந்துச்சுன்னா முள் வந்து பெருசாயிரும். ஸோ வந்து ஆரச்சமைச்சி. இளம் நிலையில் வந்து முள் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இரு சம பக்கமாக தான் பிரிக்க முடியும். பெரிய முதிரினா முள் பெருசாகிரும். ஸோ 6 சமச்சீர் நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து முள் குத்திக்கிட்டே இருக்கும்ல, அதனால ஒரு திரவம் சுற்றிக்கிட்டே இருக்கும். திரவம் நிறைந்த வாஸ்குலார் அமைப்பு இருக்கும். குழாய் கால்கள் மூலம் தான் வந்து இடப்பெயர்ச்சி அடைங்க. அந்த குழாய் வழியாக தான் திரவம் போகும். ஸோ அந்த கால் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி. முள்ளுனாலே குழாய், திரவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புறச்சட்டகம் வந்து கால்சியம் தகடு இருக்கும், வெளிப்புற முட்கள் இருக்கும். நுண் இடுக்கி. எக்ஸாம்பிள் வந்து நட்சத்திர மீன், கடல் குப்பி. நட்சத்திர மீன் முள்ளாக இருக்கும், கடல் குப்பியிலும் குப்பியாக இருக்கும். ஸோ தொகுதி வந்து அரை நாணிகள். அடுத்து அரை நாணிகள்னால் ஒரு சாஃப்டான புழு வடிவம், கண்டமற்ற, உண்மையான, ஒரு அரைகுறையாக இருந்தாலுமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முதுகு அரை அப்படின்னாலே முதுகு நான் பாதி, முதுகு நாணற்றவை பாதி, ரெண்டுமே இருக்கும். ஸோ அரை நாணிகள்னால் ரெண்டுமே இருக்கும். செவில் உண்டு, ஆனால் முதுகு நான் இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே முதுகு நான் இல்லாதவைகளை பற்றி தான். செவில்கள் உண்டு. கசை இலைகளால் தான் உணவூட்டம் இருக்கும். அரை இலை. ஸோ வந்து கசை இலைகளால் தான் உணவூட்டம். வலையை தோண்டி வாழும். இந்த அரைகுறையாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் வேறு வீடுலாம் இருக்காது. வலையை தோண்டி தான் வாழும் உயிர்கள். ஸோ இது வந்து பல கிளாஸ்க்கு போகாதான் வந்து இவங்க வந்து ஃபுல் அறிவு பெற முடியும். அரைகுறையாக இருக்கனால பல கிளாஸ்க்கு வந்து போவாங்க. ஏகான் புழு, எல்லோரும் ஏன்னு கூப்பிடுவாங்க. ஏகான் புழு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முதுகு நான் உள்ளவை.
முதுகு நான் உள்ளவை வந்து நீண்ட கோல். முதுகு நான் வந்து உணவு பாதையில் நரம்பு திசுவை பிரிக்கும் உண்மையான உடற்குழி உடையது. முன் முதுகு நாணிகள் வந்து முதுகெலும்பு உள்ளவை, அதாவது முதுகு நாணுக்கும் முன்னாடி உள்ளவை. இது என்னென்ன அப்படின்னா முதுகெலும்புகளின் முன்னோடி 2 என்ன, வால் முதுகு நாணி 1, தலை முதுகு நாணி 1. வால் முதுகு நாணி யூலேருந்து வாயால் வெளியே போகும், ஸோ யூரோ கார்ப்டா. தலை முதுகு நாணினா செபலோ கார்பஸ். ஸோ செபலோ கார்பஸ் தான் வந்துட்டு தலை முதுகு நாணி. வால் முதுகு நாணிகள் என்னென்ன, லார்வாவோட வால் பகுதி தான் முதுகு நாணா உருவாகுது. அடுத்து வந்து முதிர் உயிரி வந்து தரையில் ஒட்டி வாழும். நல்லா முதிர்ந்துச்சுன்னா தரையில் ஒட்டிக்கும். உடலை சுற்றி டியூனிக் அப்படின்ற ஒரு உரை இருக்கும். உடலை சுற்றி டியூனிக் அப்படின்னு டியூன் போட்டால் வந்து நாயெல்லாம் வாழை நல்லா ஆட்டும், அந்த மாதிரி டியூன் போட்டால் தான். அசிடியன் இதுக்கு எக்ஸாம்பிள் வால் முதுகு நாணி. அதாவது தலை முதுகு நாணிகள் அப்படின்னா மீன் வடிவ தலைனாலே இந்த மீனில் தான் தலையை வெட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ மீன் வடிவ கடல் வால் அப்படிங்க வந்துடணும். இதுக்கு வந்து இணையற்ற துடுப்பு இருக்கும். ஆம்பியாக்சிஸ் தான் வந்து தலை முதுகு நாணிக்கு எக்ஸாம்பிள். முதுகெலும்பிகள் வந்து வட்ட வாயுடையன. சரியா, வட்டமாக வாய் இருந்துச்சுன்னா தாடை எதுக்கு இருக்காது. உடல் வந்து விலாங்கு மீன் மாதிரி இருக்கும். மீனின் புற ஒட்டுணியாக இருக்கும். இது வந்து வட்ட வாயுடையன மீனை ஹேக் பண்ணும். ஸோ ஹேக் மீன் லாம்ப்ரே. ஹேக் மீன் லாம்ப்ரே. லா பேசிக்கிட்டே வாயை வச்சு லா பேசிக்கிட்டே இருக்கும். மீனையே ஹேக் பண்ணிடும் வட்ட வாயுடையன. அடுத்து மீன்கள் ஒரு குளிர் ரத்த பிராணி. சுவாசம் செவில்கள் மூலமாக பண்ணணும். இதுக்கு ஹார்ட் வந்து ஆரிக்கல் வென்ட்ரிக்கல்னு 2 அறை தான் இருக்கும். குருத்தெலும்பு மீன்கள் அப்படி எக்ஸாம்பிள் வந்து சுறா, ஸ்கேட்ஸு. எலும்பு மீன்கள் வந்து கெண்டை, மடலை, எலும்பு சட்டகம் இருக்கும். மிகச்சிறிய முதுகெலும்பிகள் வந்து ஃபிலிப்பைன்ஸ் கோபி, அப்புறம் குட்டை பிம்பி கோபி அப்படின்னு வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீன் இனம். சதுப்பு நிலம், உப்பு நீர்நிலை. வெப்பமண்டலத்தில் வாழும்ல, அதனால் சதுப்பு நிலத்துலையும் உப்பு நீர்நிலையிலையும் வாழும். 10 mm நீளம் வந்து இருக்கும். கோபி மஞ்சூரியன் மாதிரி ஞாபகம். ஃபிலிப்பைன்ஸ் கோபி, குட்டை பிம்பி கோபி. அடுத்து இருவாழ்விகள்னால் முதலில் தோன்றிய 4 காலுடைய இருவாழ்வி எது அப்படின்னா வந்து சைனாவில் இருக்க ராட்சச சாலமண்டர் ஆண்ட்ரியஸ் டாவின்சன். மிகப்பெரிய இருவாழ்வி ஆண்ட்ரியா கூட ஞாபகம். இருவாழ்வி சரியா. 5 ஃபீட்டு 11 அங்குலம் நீளம், 65 கிலோ வெயிட்டு. மத்திய சவுத் சைனாவில் வந்து இருக்கும். செதில்கள் கிடையாது. சுவாசம் செவில் மூலமாக நுரையீரல், தோல், தொண்டை எல்லாமே இருக்கும். இதே 2 ஆரிக்கல் அண்ட் 1 வென்ட்ரிக்கல். இனிமேல் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் 3 அறை வந்துடும். 2 ஆரிக்கல் 1 வென்ட்ரிக்கல் 3 அறை இருக்கும். தலைப்பிரட்டை லார்வா முதிருவோம். எக்ஸாம்பிள் தவளை, தேரை. அடுத்து ஊர்வன. நிலம் வாழும் முழு தகவமைப்பு பெற்ற முதல் உயிரி ஊர்வன தான். நிலத்தில் வாழும் முழு தகவமைப்பு ஃபஸ்ட்டு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஊர்வனக்கு தான். ஸோ ஊர்வன எக்ஸாம்பிள் வந்து ஓணான், பல்லி, ஆமை. இதுக்கு முட்கள் இருக்கும், செதில்கள் இருக்கும். நுரையீரலில் 3 அறை இதயத்தில் இருக்கும். முதலைக்கு மட்டும்தான் 4 அறை இருக்கும். இது புக் பேக்கில் வரும். ஊர்வனில் 4 அறை கொண்ட உயிரினம் எதுனா முதலை. ஸோ தடித்த தோல் உடைய முட்டை இருக்கும். அடுத்து பறப்பனா. பறவைகள் வந்து முதல் வெப்ப ரத்த உயிரிம்பாங்க. உடல் கழுத்து, தலை, வால் எல்லாமே இருக்கும். 4 பகுதியாக இருக்கும். முன்னங்கால் தான் ரெக்கையாக இருக்கும். பின்னங்காலை வச்சு தான் நடக்கும், ஓடும், நீந்தும். நுரையீரல் வந்து எலும்பு வந்து அதில் சாஃப்டாக இருக்குது. எப்படின்னா நுரையீரல் வந்து காற்றறைகளால், எலும்பே காற்றறைகளால் நிரப்பப்பட்டிருக்கும். எடை குறைவு. முட்டை வந்து இதுக்கு கரு உணவு வந்து கொடுக்கும். கடின கால்சியம் கோடு இருக்கும். எக்ஸாம்பிள் கிளி, நெருப்புக்கோழி. தமிழ்நாட்டோட மாநில பறவை எதுனா மரகதப்புறா. பாலூட்டிகள் வந்து வெப்ப ரத்த விலங்குகள். வியர்வை சுரப்பி இருக்கும், எண்ணெய் சுரப்பி இருக்கும் அப்படின்னு நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட்டில் 4 அறை. தாய்சை இணைப்பு திசு இருக்கும். எலி, முயல், மனிதன். முதுகெலும்புடைய விலங்குகளில் வந்து 35 மீட்டர் நீளமும் 12 டன் எடையும் கொண்டது ராட்சச நீல திமிங்கலம் மிகப்பெரிய விலங்கு. அடுத்து கடல்வாழ் உயிரினங்கள் வந்து முட்டோலிகள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள். அடுத்து இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கால்வாய் மண்டலம் குளியடலிகளில் காணப்படும். உண்மையாக பொய்யா அப்படின்னா இல்லை, ராங்கு. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. அடுத்து கணுக்காலினா ட்ரக்கில் ஏறி நிறைய காலோட ட்ரக்கு, அப்புறம் மாலுக்கெலாம் போகும்னு சொன்னல. அடுத்து வலை தசையுடைய சுவாச உறுப்பு வந்து உடற்சுவர் தான் இதுக்கு சுவாச உறுப்பு. அடுத்து பலனோ கிளாஸஸ்னால் பல கிளாஸஸ்க்கு வந்து போகும். ஏன்னா அரைகுறையாக இருக்கும். அதுக்கு குறு இலை வழியாக தான் உணவு வந்து விட்டுக்கும். அந்த கதை மாதிரி பார்த்தோம்ல. அடுத்து ஃபிஷ்ஷோட இதயத்தில் வந்து 2 அறை தான் இருக்கும். முன்கால் பறவைக்கு வந்து ரெக்கையாக மாறி இருக்கும். மீசோகிலியா வந்து குழியில் இருந்து தான் வரும். குளிர் ரத்த பிராணி வந்து பறவை பாலூட்டி. குளிர் ரத்தம் இல்லை, இது வந்து வெப்ப ரத்தம் இல்லையா. பறவை பாலூட்டி, நம்ம வெப்ப ரத்தம். அடுத்து 4 அறையுடைய இதயமுடையது முதலை. அடுத்து மண்டையோடற்ற உயிரிகள் வந்து கிரேனே கிடையாதா, மண்டையோடே கிடையாதா, கிரேன் ஏக்ரேனியா. அடுத்து இருபாலின உயிர்கள் வந்து ஹைட்ரா, நாடா, புழு. 2 நாடா இருக்கும். ஹைட்ரா வந்து H2. ஸோ இருபாலின உயிர்கள் H2, நாடா, புழு. அடுத்து வந்து மண்புழு அசிடியன். குளிர் ரத்த பிராணி மீன், தவளை, பல்லி, பாம்பு. அடுத்து காற்றெலும்புகள் பறவையில் தான் இருக்கும். நாடாப்புழு கழிவு நீக்க உறுப்பு வந்து சுடர் செல்கள். நாடா தீ பிடிச்சா சீக்கிரமாக எரிஞ்சிடும். ஸோ நாடாப்புழு கழிவு நீக்க உறுப்பு சுடர் செல்கள்.
குழல் போன்ற உணவுக்குழல் வந்து அஸ்காரிஸ் உருளைப்புழு தான் வந்து குழல் மாதிரி உணவுக்குழல் வந்து இருக்கும். குழலுக்குள்ளே உருளைப்புழு எப்படி உருண்டு போயிடும் நீங்கள் வச்சுக்கலாம். துளை உருளைகள் கழிவு நீக்க வந்து ஆஸ்டியா. டினிட்டியா சுவாச உறுப்பு வந்து மெல்லுடலிகளில் இருக்கும். டின் 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 மெல்லமாக தான் சவுண்டு கேட்குதா. ஸோ மெல்லுடலிகள் டினிட்டியா. சுராஸ்கேட்ஸ் அப்படின்னு குருத்தெலும்பு வட்டவாயின தாடையற்றது. முட்கள் கொண்ட எறும்பு உண்ணி வந்து முட்டையிடும் பாலூட்டி. புலியுடலிகள்னால் ஹைட்ரா. தட்டைப்புழுனா நாடாப்புழு. முத்தோலிகள்னால் நட்சத்திர மீன். மெல்லுடலிகள்னால் நத்தை. அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.